ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு யுகனஸ் டெஸ்க் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமாக இபிஎஃப்ஓ 3.0 சம்மந்தமான ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது எப்போ வரப்போகுது, அது மட்டும் இல்லாமல் இதன் மூலம் பயனாளர்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் வரப்போகுது அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் தெளிவாக பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இபிஎஃப்ஓ 3.0 இப்போ வந்து ஜூன் மாதம் ஸ்டார்டிங்லேயே வரப்போகுது அப்படிங்கிற புதிய அப்டேட்ஸ் எல்லாமே வந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 3.0க்கான கட்டமைப்புகள் எல்லாமே வந்து மேக்ஸிமம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படிங்கிற தகவலுமே வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதன் மூலமாக 9 கோடிக்கும் மேற்பட்ட பயனாளர்களுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையிலையும் இந்த ஒரு திட்டம் வந்து செயல்பட போகுதுங்க. ஏற்கனவே இபிஎஃப்ல இருக்கிற நிறைய ப்ராசஸ் எல்லாமே ரொம்பவே சிம்பிளிஃபை பண்ணி, அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம், யூபிஐ வித்ட்ராவல்ஸ், இன்னும் ஆட்டோமேட்டிக் கிளைம் ட்ரான்ஸ்ஃபர், இந்த மாதிரி நிறைய புதிய புதிய ஆப்ஷன்ஸ் இதில் அப்டேட் ஆகிறதுனால நிறைய பேருக்கு ரொம்பவே சீக்கிரமாகவும் கிளைம்ஸும் கிடைக்க போகுது. இப்போ இபிஎஃப்ஓ 3.0 அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான தளத்தை தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தகவல் வந்திருக்குங்க. அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளபடி புதிய தளம் ஜூன் மாதத்தில் தொடங்கப்படும் அப்படிங்கிறதும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இபிஎஃப்ஓ 3.0 பொறுத்த வரைக்கும் முழுக்க ஒரு வலுவான ஐடி பேஸ்டு பிளாட்ஃபார்மாக தாங்க கொண்டு வராங்க. மேக்ஸிமம் எல்லா ப்ராசஸ்க்குமே வெறும் ஓடிபி பேஸ்டு அப்ரூவலுக்கு மட்டுமே இருக்கிற மாதிரி கொண்டு வராங்க. நிறைய ஃபார்ம்ஸ் ஃபில்லிங் எல்லாம் தேவை இருக்காது. அது மட்டும் இல்லாமல் கிளைம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளைமாகவும் வரப்போகுது. இதில் வந்து நீங்கள் ஒரு பணம் எடுக்கணும் அப்படின்னா நிறைய ப்ராசஸ் வந்து இவ்வளோ நாள் இருந்ததில் யூபிஐ மூலமாக பணம் எடுக்கிறது, ஏடிஎம் மூலமாக பணம் எடுக்கிறது அப்படிங்கிற நிறைய ஆப்ஷன்ஸ் புதுசாக அப்டேட் ஆகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வங்கி நிதியை வந்து தங்களுடைய விருப்பப்படி எந்த கணக்குக்கு வேணாலும் அவங்க மாற்றிக்கவும் முடியும். இந்த மாதிரி செயல்முறை ரொம்பவே பாதுகாப்பாகவும் அதிகப்படியான முக்கியத்துவம் உள்ளதாகவும் இருக்கிறதுனால இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் அவங்களுடைய தொகைக்கான பாதுகாப்பை மனதில் கொண்டு இபிஎஃப்ஓ சந்தாதாரர்களுக்கு ஓடிபி மூலமாக இபிஎஃப் கணக்கை வந்து புதுப்பிக்கும் வசதியும் அளிக்கப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இப்போது ஏடிஎம் பேஸ்டு டிரான்சாக்ஷன்ஸும் வரப்போகுதுங்க. உங்களுக்கு நார்மல் ஏடிஎம் கார்டு மாதிரி இபிஎஃப்ஓக்குன்னு தனி ஒரு ஏடிஎம் கார்டு வந்து வந்துடும். அது மட்டும் இல்லாமல் யூபிஐயும் இதில் லிங்க் பண்ண போகிறாங்க. அதனால் நீங்கள் 2 மெத்தடில் யூபிஐ மெத்தட்லையும் பணம் எடுக்கலாம். ஏடிஎம்மில் போய்ட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, கிளைம் அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 95% மேற்பட்ட கிளைமுகள் தானியங்கி முறையில் ஆட்டோமேட்டிக் முறையில் வந்து கிளைம் கொடுத்துட்ருக்குறாங்கங்க. கிளைம் ரிக்வஸ்ட்டும் 3 நாட்களுக்குள்ளேயே செட்டிலும் செய்யப்பட்டுருக்கு. இந்த மாதிரி கவர்மெண்ட்டில் இப்போ கொண்டு வந்திருக்கிற இந்த பிஎஃப் அப்டேட்டில் ஏடிஎம் இயந்திரங்கள்லேருந்து நீங்கள் நேரடியாக நார்மல் ஏடிஎம் கார்டு மாதிரியே பணத்தை எடுத்துக்க முடியுங்க. பிஎஃப் கணக்கிலிருந்து எவ்வளோ இருப்பு தொகை எடுக்க முடியும் என்பது வந்து நீங்கள் எந்த காரணத்துக்கு பொறுத்து கிளைமுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி 50 முதல் 90% வரைக்கும் இருக்கலாம். இந்த பிஎஃப் பணத்தை நீங்கள் எடுக்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெயினாக உங்களுடைய யுஏஎன் நம்பர் வந்து ஆக்டிவில் இருக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யுஏஎன் கூட லிங்க் பண்ண மொபைல் நம்பரும் ஆக்டிவாக இருக்கணும். யுஏஎன் கேஒய்சி எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கணுங்க. இன்னும் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட லாகின் ஓப்பன் பண்ணிங்க உடனே மேலே மேனேஜ் அப்படிங்கிற இடத்துல கேஒய்சி அப்படின்னு சொல்லி இருக்கும். அதில் பேங்க்கு, பாஸ்போர்ட்டு, ஆதார், பேன் இதெல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி நீங்கள் லிங்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்பெசிஃபிக் வீடியோஸும் நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் மேலே டேக் பண்ணியிருக்கேன். அதில் கிளிக் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் பிஎஃப் வித்ட்ராவல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி உங்களோட லாகினில் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரீ டைம்லேயும் அதை ஏதாவது இஷ்யூஸ் இருக்குனாலும் சீக்கிரமாக கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கிளைமுக்கு அப்ளை பண்ணி ரொம்ப நாள் பெண்டிங்லேயே இருக்குது, ஏதாவது புகார்கள் தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இபிஎஃப் ஐஜிஎம்எஸ் அப்படிங்கிற புகார் தெரிவிக்கான ஸ்பெசிஃபிக் போர்ட்டல் இபிஎஃப்கே இருக்குது. அதன் மூலமாக நீங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு சீக்கிரமாக அதுக்கான தீர்வுகள் கிடச்சிடும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமுமே வந்து இந்த இபிஎஃப் மூலமாக வந்து ஸ்பெஷல் கேம்ப்ஸ் வந்து எல்லா மாவட்டங்கள்லேயும் போடுவாங்கங்க. அந்த கேம்பில் நீங்கள் போய்ட்டு ஒரு புகார்கள் சொல்கிறீங்கனாலும் அந்த புகார்களுக்கான உங்களுக்கு தீர்வுகளும் கிடச்சிடும். இப்போ கவர்மெண்ட்டில் வந்திருக்கிற புதிய அப்டேட்ஸ் எல்லாமே இதுதாங்க. மேலும் இபிஎஃப்ஓ சம்மந்தமான நிறைய அப்டேட்ஸை இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.